தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன? வினிதா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த திட்டம் என்பது ஏற்கனவே திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் வைத்த திட்டம். இந்த திட்டம் அனைத்து மகளிருக்கும் இந்த உரிமை தொகை வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில திமுக அப்போது வழங்கியிருந்தது. அதன் பிறகு ஆட்சி அமைத்த திமுக தகுதியுள்ள பெண்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்து 1 கோடி பேருக்கு முதல் கட்டமாக இந்த உரிமை தொகை திட்டத்தை அறிவித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக 15 லட்சம் பேருக்கு கூடுதலாக இந்த திட்டம் என்பது நீட்டிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்று விருதுநகரில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும், இந்த உரிமை தொகைக்கான அந்த திட்டத்தின் மூலமாக அந்த தொகை வழங்கப்படும் என்று அவர் அந்த விருதுநகர் நடைபெற்ற நிகழ்ச்சியில தெரிவித்திருந்தார். இது ஒட்டுமொத்தமாக பல்வேறு கட்டங்களாக பேசு பொருளாக மாறி இருந்தது. குறிப்பாக பல்வேறு அரசியல் கட்சிகள் இதனை கையில் எடுத்து தங்களுடைய தொடர் வலியுறுத்தலை தொடர்ந்துதான் இது போன்ற ஒரு அறிவிப்பை, இது போன்ற ஒரு உரையை அமைச்சர் நிகழ்த்தி இருக்கிறார். அதற்கு தங்களுடைய நன்றி என்று பல்வேறு அரசியல் கட்சிகள், குறிப்பாக பாமக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளும் தெரிவித்திருந்தன. இந்த நிலையில்தான் அனைத்து மகளிருக்கும் இந்த உரிமை தொகை திட்டம், குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில தற்போது அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவை செய்திருக்கிறார். அந்த பதிவில் அவர் தெரிவித்த கருத்துக்கு முரணான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். தகுதியுள்ள அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என்று தெரிவித்து, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தங்களுடைய ரேஷன் கார்டு அடிப்படையில விண்ணப்பித்திருக்கக்கூடிய அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து அதில் தகுதி உள்ளவர்களில் ஒருவர் கூட விடுபடாத அளவில் இந்த உரிமை தொகை வழங்கப்படும் என்பது திமுக அரசுடைய இலக்காக இருக்கிறது என்ற ஒரு மழுப்பலான செய்தியை தான் தற்போது அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல பதிவு செய்திருக்கிறார். முதலமைச்சரிடம் ஆலோசனைகளை பெற்று ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய தகுதி உள்ள அனைவருக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்றுதான் இன்று விருதுநகர்ல பேசியிருக்கிறேன் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவர் பேசியது ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்கும் இந்த உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என்பது போன்ற ஒரு அறிவிப்பை தன்னுடைய உரையில் நிகழ்த்தியிருந்த நிலையில எக்ஸ் பக்கத்தில் அவர் அதற்கு முரணான, ஏற்கனவே அரசு தெரிவித்திருக்கக்கூடிய தகுதி உள்ள பெண்களுக்கு, ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என்பதனை தற்போது தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்திருப்பது முரண்பாடுகளை கூடுதலாக நீக்கியிருக்கின்றது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.